Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மற்றும் கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு இன்று முதல் பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விவரங்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கோடை விடுமுறை காரணமாக உதகை கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவார்கள் என்பதால் பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது, வேறு கட்டுப்பாடுகள் என்ன விதிக்கப்பட்டிருக்கு, எப்போது வரைக்கும் இந்த பாஸ் நடைமுறை கட்டாயம்? திலகவதி, உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் விதமாகத்தான் தற்போது தமிழகத்தில் உள்ள பிரபல முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்களாக பார்க்கப்படக்கூடிய நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு பாஸ் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சுற்றுலா தலங்களுக்கு அதிகம் வரக்கூடிய வாகனங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த மாதம் 16ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களை கட்டுப்படுத்தும் விதமாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் இந்த கட்டுப்பாடு பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி தற்போது இந்த இரண்டு பகுதிகளில் தமிழகத்தில் உள்ள நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் இந்த பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உதகைக்கு சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் வார நாட்களில் 6000 பேருக்கும் 6000 வாகனங்களும், வார விடுமுறை நாட்களில் 8000 வாகனங்களும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே நாம் தற்போது இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் அடிவார பகுதியான இந்த கல்லாறு பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளால் இந்த சோதனை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மட்டுமில்லாமல் கெத்தை, நாடுகாணி, தேவாலா, குஞ்சப்பனை உள்ளிட்ட 10 இடங்களில் இதுபோன்ற சோதனை சாவடிகள் மூலமாக நீலகிரி மாவட்டத்துக்கு எங்கிருந்தெல்லாம் வாகனங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் வாகனங்கள் வருமோ அந்தந்த சோதனை பகுதிகளில் 10 பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த பாஸ் நடைமுறை கண்காணிக்கப்படுகிறது. எது மாதிரியான நடைமுறை இருக்கிறது, அது வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். இப்போ இந்த பாஸ் நடைமுறை எப்படி மக்கள் அப்ளை பண்றாங்க, எது மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குதுங்களா? சார், பாஸ் மோஸ்ட்லி அவேர்னஸ் இருக்குது, எல்லாரும் போட்டுட்டு வராங்க. ஒரு சிலர் போடாதவங்களுக்கு இந்த இடத்துல போட்டு கொடுத்து தான் மேல அனுப்பிச்சு விடுறோம் சார். நாங்க என்னென்ன டேட்டாஸ் அதில் பதிவு பண்ணும், எது மாதிரியான அடிப்படை அதில் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு? நம்பரு, எத்தனை பேர் வரீங்க, அட்ரஸ், அவங்களோட பின்கோடுங்க சார், அதை வச்சு நாங்க பாஸ் போட்டு தரோம் சார். நாள் தங்கணும், அது மாதிரியான குறிப்புகள் அதில் இருக்கணுமா, அது மாதிரி என்ன கட்டுப்பாடு இருக்கு? ஏப்ரல் 30 வரைக்குமே டேட் இருக்குங்க சார், அதனால போட்டுக்கலாம், அவங்க டைமிங் பொறுத்து போட்டுக்கலாம், டேட் பொறுத்து போட்டுக்கலாம். திலகவதி, அதாவது வருடந்தோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்த சுற்றுலா பயணிகளுடைய வரவு சீதோஷ்ண நிலை காரணமாக, குளிர்ச்சியான ஒரு சீதோஷ்ண நிலை காரணமாக கோடை ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான வாகனங்கள் வழக்கத்திற்கு மாறாக ஆண்டுதோறும் வரக்கூடிய வாகனங்களை விட இந்த 2 மாதங்களில், ஏப்ரல் மே மாதங்களில் அதிகப்படியான வாகனங்கள் சுற்றுலா தலங்களுக்கு, உதகை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டதன் அடிப்படையிலேயே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த பாஸ் நடைமுறை தற்போது அமல்படுத்தப்பட்டு அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுகிறது. திலகவதி, நன்றி சுதீஷ், உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.